அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்றைக்கி நம்ம ஷாபான் மாதத்தில் ஓத வேண்டிய ஒரு திக்ரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திக்ரானது நமக்கு குறைந்த எண்ணிக்கையில் ஓதுனா கூட அதிகப்படியான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திக்ரை பல நபிமார்கள் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்காங்க. இந்த திக்ரை நம்ம ஷாபான் மாதத்தில் அதுவும் குறிப்பிட்டு இந்த நாட்களில் ஓதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்கள் நமக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்குது. அதோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல்களுக்குமே நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. அப்படி நமக்கு அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சில திக்ருகளில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திக்ரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மெஹராஜ் பயணத்தில் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ராக இருக்குது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி இந்த திக்ரை உங்கள் உம்மத்தினர்கள்ட்ட போய் சொல்லுங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணானது கஸ்தூரியை விட அதிக மனம் கொண்டதாகவும் சிறப்புமிக்கதாகவும் இருக்குமா. அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு செடி வேணும் அப்படின்னா இந்த திக்கரை நம்ம ஓதுறதுனால அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு செடி நட்டு வைப்பான். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ, சொர்க்கத்தில் ஒரு செடி அப்படிங்கிறது அதே அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த உலகத்தில் அதிக நன்மை செய்யக்கூடியவங்க மறுமையில் அதிகப்படியான தோட்டங்களோடு இருப்பாங்களாம். இதுலேருந்தே இந்த திக்ருக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அந்த திக்ரு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த திக்ரானது அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்திலிருந்து வந்த திக்ருன்னே சொல்லலாம். மேலும் ஆலிம்கள் இந்த திக்ரை பற்றி சொல்லும் போது யார் இந்த திக்ரை ஓதுவாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி அவங்களோட வேதனைகளையும் நீக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த திக்ரு தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. இந்த திக்ருக்கான பொருள் என்ன அப்படின்னா, லா ஹவுல அப்படின்னா யா அல்லாஹ் எங்களுக்கு எந்தவித சக்தியும் இல்லை, வலா குவத்த எந்தவித ஆற்றலும் இல்லை, இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த திக்ரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மனிதர்களாகிய எங்களுக்கு நன்மையை செய்யவும் தீமையிலிருந்து விலகவும் எந்த விதமான ஆற்றலும் இல்லை. யா அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை செய்வதற்கும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் நீ தான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த திக்ரின் மூலியமாக அல்லாஹ்ட்ட கேட்குறோம். நம்ம இந்த திக்ரை ஒரு 1000 முறையோ இல்லை 500 முறையோ இல்லை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஓதிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். இந்த திக்ரை ஓதி பயனடைய அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவுவானாக. மேலும் அதிகமான நன்மையை செய்வதற்கும் தீமையிலிருந்து விலகுவதற்கும் உதவுவானாக. அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.